ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 10th மேக்ஸில் பயிற்சி 2.4 ரெண்டாவது சுமை என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர்வரிசையில் முதல் 4 உறுப்புகளை காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொது உறுப்பு கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 4 உறுப்பு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு an = n³ - 2ன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு a1 ஃபஸ்ட்டு உறுப்பு a1 அப்படி தானே. அப்போ nக்கு பதிலாக 1 போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 1³ - 2 சரிங்களா. 1க்கு க்யூப் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும். சரிங்களா. -2 அப்போ என்ன செய்வோம்? இங்கே 2லேருந்து 1 கழித்து பெரிய நம்பரோட அடையாளம் போடுவோம். 2லேருந்து 1 கழிச்சா 1 வரும், பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். சரியா. அடுத்து a2 கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது உறுப்பு. என்னது போடுவோம்? n2 nக்கு பதிலாக 2 போடும். சரிங்களா. அப்போ 2³ - 2 2 க்யூப் பண்ணால் என்ன வரும்? 2 2 4 4 2 8 சரியா. அப்போ 8 - 2 = என்னது? 6 சரியா. அடுத்து a3 nக்கு பதிலாக 3 போடுவோம். அப்போ 3³ - 2 = என்னது? 3 9 9 27 சரியா. 27 - 2 என்ன வரும்? 25. அடுத்து a4 என்னது? 4³ அதாவது nக்கு பதிலாக 4 போடணும். சரிங்களா. 4³ அப்போது -2 சரியா. நாங்கள் 16 நாங்கள் 64 சரியா. 64 - 2 64லேருந்து 2 கழிச்சா 62 சரியா. இது 4 உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதோட அவ்வளோதான். அடுத்து ரெண்டாவது இது பார்ப்போமா? ரெண்டாவது பாருங்கள், an = -1 the whole power n + 1 n × n + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உறுப்பு என்னது? a1 என்னது? -1 n இருக்க இடத்துலலாம் 1 போடணும் அப்படி தானே. அப்போ இங்கே 1 + 1 இங்கே 1 × 1 + 1 அப்படின்னு போடுவோம். சரியா. இங்கே மேலே என்ன வரும்? 1 + 1 -1 the whole squaredன்னு வரும். சரியா. அடுத்து 1 × என்னது? 1 + 1 2 சரியா. இப்போ -1 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? +1 ஆயிடும் அப்படி தானே. -1 × -1 என்னது? +1 சரியா. இங்கே 1 × 2ன்னு வரும். அப்போது 2 தான் ஆன்சர். சரிங்களா. 1 2 இப்போ இருக்கணும்னா 1 × 2 2 சரியா. இப்போ a2 பாருங்கள், என்ன போடுவோம்? -1 n இருக்க இடத்துல 2 போடுவோம். சரியா. 2 + 1 இன்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இன்ட்டு இருக்கதா அர்த்தம். சரிங்களா. மல்டிபிள் பெருக்கல் இருக்கதா அர்த்தம். அடுத்து 2 இங்கே இன்ட்டு என்னது? 2 + 1 = -1 the whole cubeன்னு வரும் அப்படி தானே. 2 + 1 3ன்னு வரும். இன்ட்டு 2 இன்ட்டு 2 + 1 என்னது? 3 சரியா. இப்போ பாருங்கள், -1 க்யூப் பண்ணோம்னா ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே என்னது? மைனஸில் தான் வரும் அப்படி தானே. அப்போ -1 இன்ட்டு 3 2 6 அப்போ என்ன வரும்? -6 சரியா. அடுத்து மூணாவது உறுப்பு a3 என்ன வரும்? -1 3 + 1 n இருக்க இடத்துலலாம் என்ன போடுவோம்? 3 அப்போ 3 இன்ட்டு 3 + 1 இப்போ என்ன வரும்? -1 the whole power 4ன்னு வரும். இன்ட்டு 3 இன்ட்டு என்ன வரும்? 3 + 1 4 சரியா. இப்போ இங்கே பாருங்கள், என்ன வரும்? -1 the whole power 4னா அடுக்கில் 4 ரெட்டைப்படை வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக ப்ளஸில் தான் வரும். +1 அப்போ இங்கே முன்னாங்க 12. இப்போ ஆன்சர் என்னது? 12. அடுத்து a4 என்னது? n இருக்க இடத்துல 4 போடுவோம். 4 + 1 இன்ட்டு 4 இன்ட்டு 4 + 1 சரியா. இப்போ என்ன வரும்? இங்கே வந்து 5 வரும் அடுக்கில் அப்படி தானே. 5 வந்துருச்சுன்னா அது ஒற்றைப்படை எண், கண்டிப்பாக நம்மளுக்கு -1 தான் வரும். அடுத்து இங்கே பாருங்கள், 4 இன்ட்டு 5 அப்போ 4 5 20 இங்கே ஒரு -1 இருக்குது. அப்போ -20 சரியா. அப்போது இந்த இதில் ரெண்டாவது இது இதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா. மூணாவது பாருங்கள், an = 2n² - 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு a1 முதல் உறுப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? a1 nக்கு பதிலாக 1 போடுவோம். 2 × 1² - 6 என்ன வரும்? 1² வந்து 1 தான் வரும். அப்போ 2 × 1 2ன்னு வரும். -6 என்ன வரும்? 6லேருந்து 2 கழிச்சு 4 பெரிய நம்பரோட அடையாளம் மைனஸ். அடுத்து a2 ரெண்டாவது உறுப்பு என்னது? 2 × n இருக்க வேண்டிய இடத்துல 2 போடுவோம். -6 என்ன வரும்? 2 2 4 4 2 8ன்னு வரும். சரியா. அப்போ 8 - 6 8லேருந்து 6 கழிச்சோம்னா 2. அடுத்து a3 என்ன போடுவோம்? 2 × 3² சரிங்களா. n இருக்க வேண்டிய இடத்துல 3 போடுவோம். -6 = என்னது? 3 9 9 2 18 சரியா. அப்போ 18 - 6 18லேருந்து 6 கழிச்சோம்னா 12 சரியா. அடுத்து a4
2 இன்ட்டு 4 ஸ்கொயர் மைனஸ் 6 சரியா. 4 16, 16 2 எத்தனை 32 சரியா. மைனஸ் 6, 32லேருந்து 6 கழிச்சோம்னா எத்தனை வரும் 26 சரியா. அப்போது இதோட இந்த 2வது சம் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா.